பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நான் உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளை நாம் சந்திக்கும்படியாகவும் உங்களோடு கூட நாம் உரையாடவும் தேவன் தந்த மகா பெரிய கிருபைகளுக்காய் அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், அவரை துதிக்கிறேன். நீங்களும் இந்த கால வேளையிலே தேவனை நோக்கி உங்களுடைய வேண்டுதல்களை வைத்து உங்களுடைய காரியங்களை ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால் மெய்யாகவே தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிக்கிறவராகவே இந்த காலை வேளையிலே இருக்கிறார். ஆகையினாலே நாம் இன்று சத்தியத்திற்கென்று ஒரே ஒரு வசனங்களையும் அதற்கு ஆதாரமாக சில காரியங்களையும் பார்த்து நாம் இந்த நாளை நிறைவு செய்வோம். தரித்திரருக்கு கொடுப்பவன் தாட்சி அடையான். அல்லேலூயா. தரித்திரருக்கு என்று சொன்னால் தங்கள் குறைவிலே, தங்களுடைய வாழ்க்கையிலே தங்கள் குறைவிலே உதவுகிற மனுஷன், அதுதான் தரித்திரன் என்றால். ஒருவேளை பிச்சை எடுப்பவனை கூட சொல்லலாம். ஆனால் நாம் வளர்ச்சியிலே, என்னுடைய குறைவிலே, அந்த குறைவுக்கு கொஞ்சம் உதவுகிற அந்த மனிதர்களை தரித்திரருக்கு கொடுப்பவன், அதாவது திருப்பி கேட்காத கொடுக்குறவன், அதுதான் தரித்திரருக்கு கொடுக்குறவன். தரித்திரருக்கு கொடுக்கிறவன் தாட்சி அடையான். அல்லேலூயா. நான் ஒரு 5 நாட்களுக்கு முன்பதாக கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணி அளவிலே எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அந்த தொலைபேசி அழைப்பு எடுத்து நான் பேசின பொழுது எதிர்முனையிலே என்னுடைய அன்பு சகோதரன், பெரம்பூர் திருவிக்காநகர் பகுதியைச் சேர்ந்த மோசஸ் என்கிறதான ஒரு சகோதரன் என்னோடு கூட உரையாடினார். அவர் எனக்கு, நாம் போன் பலமுறை அவருக்கு செய்தாலே அவர் இதுவரையிலே போன் எடுத்து அவர் பேசினதே இல்லை. நிறைய தடவை நிறைய விஷயங்களுக்காக நான் போன் செய்ததுண்டு, எடுத்து அவர் பேசுவதே இருக்காது. அவருக்கு வேலைப்பாடுகள் அந்த போல் இருக்கும். ஃபோன்லலாம் அவர் கான்செப்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டார். ஆனால் திடீரென்று அவர் ஃபோன் செய்த பொழுது எனக்கு திடீரென்று என்ன ஆகினது என்று சொல்லி நான் எடுத்து, ஐயா சொல்லுங்கள் என்னவென்று கேட்ட பொழுது, நான் 27ஆம் தேதி காலையிலே என்னுடைய வீட்டை கட்டி புதுமனை புகழா செல்லுகிறோம், டெடிகேஷன் செய்கிறோம். அதற்கு தாங்களும் தங்களுடைய துணைவியாரும் வர வேண்டும் என்று சொன்னார்கள். சரி ஐயா, அவர்கள் அழைக்கிறார்களே அன்பு சகோதரன், நான் வருகிறோம் ஐயா என்று சொன்னோம். உங்களுடைய ஊழியங்களை நாங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஸ்டேட்டஸிலும் ஃபேஸ்புக்கிலும் நாங்கள் பார்த்து வருகிறோம். மிகவும் அருமையாக இருக்கிறது. உண்மையாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று அவர்கள் சொன்னார்கள். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். பரவாயில்லையா, தொடர்ந்து இந்த ஊழியர்களுக்கு பார்த்து கொண்டு வருகிறீர்களே, உங்களை கடவுள் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் சொன்னேன். அப்பொழுது அவர் இப்படியாக சொன்னார், ஜிபே என்று போட்டு கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு யாராயிலும் பணங்கள் அனுப்பியதுண்டா என்று சொன்னார். ஐயா, நான் விடுமுறை வேதாகம பள்ளி வைத்த பொழுது எனக்கு அருமை ஐயா தங்கமணி ஐயா அவர்கள் ஒரு 7,000 ரூபாயை கொடுத்தார்கள். மற்றும் பலர் ஒரு 5-6 பேர் 1000, 500 என்று கிட்டத்தட்ட ஒரு 10,000த்திற்கு கொடுத்தார்கள். அது 15,000த்திற்கு மேல் செலவாகியது. மீதத்தை நாங்கள் எங்கள் குடும்பத்திலிருந்து போட்டு அவைகளை பூர்த்தி செய்தோம் என்று சொன்னோம். அப்பொழுது அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாகி, சரி நாளை வாருங்கள் என்று சொன்னார். நாங்கள் கடந்து போய் அந்த நேற்று காலையிலே நாங்கள் கடந்து போய் அந்த புதுமனை புகழாக்கு சென்ற பொழுது மிகவும் ஆச்சரியமூட்ட வகையிலே அங்கே நிறைய பேர் கூடியிருந்தார்கள். அதிலே ஒரு 10-15 பேர் ஊழியக்காரர்களே கூடியிருந்தார்கள். வெவ்வேறு ஊழியக்காரர்கள், அவர்களுக்கு மிகவும் எங்களைப் போல தெரிந்தவர்கள்.
எல்லாரையும் அவர்கள் அழைத்திருந்தார்கள். அனைவருமே அங்கே அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் அந்த குடும்ப அந்த டெடிகேஷனை முடித்து ஜெபித்து செல்லும் பொழுது ஒவ்வொருவருக்கும் கவரிலே அவர்கள் பழங்களை வைத்து, அவர்கள் கவரிலே ஒரு காணிக்கையை வைத்து அவர்களுக்கு அதை ஜெபித்து போங்கள் என்று சொல்லி ஒவ்வொருவருக்குமாய் அதை கொடுத்தார்கள். ஆச்சரியமான விஷயமாக இருந்தது. நான் பார்த்திருக்கிறேன், என்னுடைய வயதிலிருந்து நான் பார்த்திருக்கிறது. ஒரு ஊழியக்காரர் ஒரு குடும்பத்துக்கு வருவார், தெரிந்த ஊழியக்காரர் யாராவது 2 பேர் வருவார், அவர்களுக்கு ஒரு காணிக்கை கொடுப்பார்கள். முக்கியமான ஊழியக்காரருக்கு பெரிய காணிக்கை கொடுப்பார்கள் மற்றும் பொருட்களை கொடுப்பார்கள். அதுதான் சிலர் நான் பார்த்த வகையிலே சிலர் கொடுக்கவே மாட்டார்கள். ஐயா வந்தார் ஜெபிச்சா, அந்த பழக்கம் கூட சில பேருக்கு இருக்காது. வந்தார் ஜெபிச்சார், அவர் போயிடுவார் அப்படின்னு சொல்லி சில பேர் அமைதியாகவே இருப்பதை பார்த்துருக்கிறேன். இத்தனை 15 ஊழியக்காரருக்கு மேலே மனம் கொஞ்சமும் கொணாமல் அனைவருக்குமே மகிழ்ச்சியாக தான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், தேவனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், இன்னும் தேவன் நம்மை உயர்த்துவார் என்ற நம்பிக்கையிலே தானே அவர்கள் தேவன் மீது உள்ள பற்றுதலுக்காக, நம் மீது உள்ள பற்றுதல். நான் சொன்ன பாருங்க, நான் ஃபோன் செய்தாலே ஐயா மோசஸ் அவர்கள் எடுக்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த தேவன் மேல் உள்ள அன்பினாலே அவர்கள் ஒரு காணிக்கையை வைத்து, எனக்கு முதலாய் காணிக்கை ஊழியக்காரர் ஒரு விசேஷத்திற்கு அழைத்து எனக்கு காணிக்கை கொடுத்த முதல் சகோதரர் அன்பு மோசஸும் அவருடைய துணைவியார் ஷீலா அவர்களும் ரொம்ப மனசு சந்தோஷமாய் கடவுள் ஏற்றுக்கொள்ளுகிற வகையிலே அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறதிலே தேவன் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லி கொரிந்தியரிலே சொல்லப்பட்டது போலவே அந்த சகோதரன் அந்த சகோதரி அந்த சிறு பிள்ளையை இன்று காலை வேளையிலே தேவன் அவர் குடும்பத்தை அபிவிருத்தமாய் ஆசீர்வதிக்க வேண்டும், அபிவிருத்தமாய் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதற்கு யார் வழிநடத்தினர்? அண்ணன் சஞ்சீவிநாதன் அவர்கள். அவருடைய பெரியவர் உண்மையாகவே பிள்ளைகளை வளர்ப்பதிலும், தன் தம்பியை வளர்ப்பதிலும், தன் தம்பியை அரவணைப்பதிலும், பாசத்தோடு பார்த்து கொள்வதிலும் அவரும் ஒரு சிறந்த மனிதனாய் அங்கே விளங்கி கொண்டிருக்கிறார். அந்த சகோதரி ரீட்டா அண்ணி அவர்களும் அவரோடு கூட சார்ந்து அந்த குடும்பத்தை நடத்துகிற விதத்தை கடவுள் பைபிளில் என்ன சொல்கிறாரோ, சபைக்கு போவாங்க, சபையிலே பைபிளில் என்ன சொல்லப்படுகிறதோ அவைகளையே பின்பற்றி தன்னுடைய வாழ்க்கைகளை நடத்தி கொண்டு வருகிற ஒரு குடும்பத்தார் அவர். அந்த வார்த்தைக்கு விலகி ஒரு சற்றும் போக மாட்டார். கடவுளுடைய வார்த்தை 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 என்று சொல்லி உண்மையாக அந்த குடும்பத்தை எல்லாம் பார்க்குறது மிகவும் ஆச்சரியமான ஒரு குடும்பம். சபை ஊழியம், ஜப வசனம், அந்த வார்த்தைக்கு மிஞ்சின வார்த்தைகள் அவர்கள் வாயிலிருந்தும் புறப்படாது. அவர் டிவிலையும் ஒரு விசேஷ பாடல்களை இஷ்டத்திற்கு சினிமா பாடல்களை வைத்து பார்க்க மாட்டார்கள். அவர்கள் அதற்கு இசைந்து கொடுக்க மாட்டார்கள். கர்த்தருடைய காரியங்களுக்கு மாத்திரமே அல்லாமல் வேறு எந்த காரியங்களுக்கும் அவர்கள் தன்னுடைய செவிகளையோ தன்னுடைய ஞாபகங்களையோ இசைந்து கொடுப்பதில்லை. அதனாலே நேற்று உண்மையாகவே அருமை சகோதரர் மோசஸ் அவர்களும் அவருடைய துணைவியார் ஷீலா அம்மா அவர்களும் எங்களுக்கு ஒரு தொகையை காணிக்கையாக கொடுத்தார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் சொல்வதற்காக, தரித்திரனுக்கு கொடுப்பவன் தாட்சி அடையான், தன் கண்களை ஏழைக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள். அல்லேலூயா. எத்தனையோ பணக்காரர்கள் இருக்கிறார், எத்தனையோ லட்சாதிபதிகள் கோடீஸ்வரர்கள் இருக்கிறார். ஆனால் ஏழைகளுக்கு தன் கண்களை விளக்குகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படி விளக்காதபடி தன்னிடத்தில் இருக்கிற ஏழைகளுக்கும் தரித்திரருக்கும் நீங்கள் வாரி இறைத்து உங்களால் முடிந்தவைகளை உதவிகளை செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய எண்ணெயும் மாவும் எப்பொழுதும் உங்கள் குடும்பத்திலே குறைவுபடாது இருக்கும். சொல்லுவாங்க, 10 நாள் வாழ்வு 10 நாள் தாழ்வு.
நாம் பல வருடங்கள் வாழ்ந்திருப்போம், மீத வருடங்களிலே தாழ்ந்திருப்போம். நாம் பல வருடங்களில் தாழ்ந்திருப்போம், மீத வருடங்களிலே வாழ்ந்திருப்போம். ஒரு குடும்பம் அப்படியே போய்விடும், ஒன்றுமே இல்லாமல் போய்விடும் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போமானால் அந்த குடும்பம் திடீரென்று ஒரே ஒரு பிள்ளையால் துளிர்த்து நம்மை விட பெரிய குடும்பமாய் அது ஆசீர்வதிக்கப்படுகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். திக்கற்றவர்களுக்கு தெய்வம் எப்பொழுதும் துணையாக இருக்கிறது, அல்லையா? திக்கற்றவர்கள். அதனாலே நம் அனைவரும் கடவுளுடைய பாதத்திலே அமர்ந்தவர்களாய், அவரை பின்பற்றுகிறவர்களாய், அவரை நேசிக்கிறவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால், இதோ 2 நாள் நேற்று நாங்கள் அந்த டெடிகேஷனுக்கு சென்று விட்டோம். 2 நாள் எனக்கு உடம்பு சரியில்லை. அந்த 3 நாளிலே என்னை ஃபோன் செய்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு, ஐயா ஏன் இன்று நீங்கள் அதை பேசவில்லை, ஐயா இன்று உங்களுடைய செய்தி வரவில்லையே, என்ன ஆயிற்று, ஏதாயிற்று என்று சொல்லி அம்பத்தூரில் இருந்து கூட ஒரு அம்மா ப்ளீஸ் கால்மி என்று வீடியோ அழைப்பிலே அழைத்திருந்தார்கள். நான் மறுபடியும் அவர்கள் லைனுக்கு போனேன். ஆனால் அவர்கள் வேலை விஷயமாக, அவர்கள் அலுவல விஷயமாக எடுக்கவில்லை. மறுபடியும் போன் செய்திருந்தார்கள், மறுபடியும் நான் அதை பார்க்கவில்லை. அப்படி எத்தனையோ பேர் நம்முடைய செய்திகளை பார்த்து கொண்டு ஒரு நாள் போடவில்லை என்றால் கூட மன கஷ்டத்தோடு உங்களுடைய வார்த்தைகள் மிகவும் தெள்ள தெளிவாய் கடவுளுடைய வார்த்தைகளை நீங்கள் சொல்லுகிறீர்கள். நேற்று கூட என் அன்பு சகோதரர் அருள்ராஜ் என்பவர் சொன்னார், தமிழிலே மிக அருமையாக அவர் போதிக்கிறார் என்று சொல்லி அருமையாக அந்த ஐயா அருள்ராஜ் என்கிற ஒரு சகோதரன் நேற்று கூட சொன்னார். கர்த்தருக்குத்தான் அந்த மகிமைகள் உரித்தாக வேண்டும். கடவுள் எனக்கு அளித்த அந்த கிருபைகளுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் ஜெபித்து காரியங்களை கர்த்தரிடத்தில் ஒப்புவிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பாவின் நாமத்திலே நாங்கள் மண்டைக்கு வருகிறோம். ராஜாவே, நேற்று சகோதரி அவர்கள் சொன்னார்கள், ஐயா அவர்கள் ஜெபிக்கிறார்கள், நன்றாக ஜெபிக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அந்த சகோதரியை ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தாவே, நேற்று போய் வந்த அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்லாமல் இன்னும் ஆண்டவரே இந்த ஜிபேயை ஆண்டவரே பார்த்து யாரெல்லாம் உம்முடைய சபையை கட்ட வேண்டும் என்று உதவிகளை துரிதமாய் அனுப்புகிறார்களோ அவர்களை ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேராய் தேவன் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, அவர் குடும்பத்திலே எண்ணெயும் மாவும் குறைபடாதிருக்க வேண்டும் என்று இதோ முதலாய் கொடுத்த மோசஸ் ஆண்டவரே ஷீலா அவர்களை ஆசீர்வதித்ததல்லால் அதுபோல இதோ துரிதமாய் இதை பார்த்து கொடுக்கிற அந்த ஜனங்களை தேவன் தாமே நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ண வேண்டும் என்று உம்மிடத்திலே கேட்டுக்கொள்வோம். ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, திருமணமாகாத பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். சீக்கிரத்தில் வயது பெண்களுக்கும் வயது ஆண்களுக்கும் திருமணங்கள் நடக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என கெஞ்சிக்கிறோம். மருத்துவமனையிலே வியாதிப்பட்டிருக்கிறதான வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவனே, ஒவ்வொருவரையும் அவருடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னீரே, அதுபோலவே அவர்களுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று உமக்கு பிரியமானவர்களுக்கு சொல்லும்படியாய் கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாய், பிரியமில்லாதவர்களுக்கு கூட ஆண்டவரை தயவு காட்டும்படியாய் நம்மிடத்திலே நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தாவே, குழந்தை பாக்கியம் இல்லாத சகோதரிகளுக்கு, அந்த சகோதரர்களுக்கு ஆண்டவரே அந்த குழந்தை பாக்கியத்தை அளிக்கின்ற அந்த ஆண்டவரே கிருபை நம்மிடத்திலே இருக்கிறதப்பா. நம்முடைய கிருபை இருக்கிறது. கிருபாயே, உன்னை இந்நாள் வரையில் காத்தது என் கிருபாயே, கிருபாயே, சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமேனே நான் உன்னை தாங்கினேன், சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமேனே நான் உன்னை தாங்கினேன், பலனிந்தேன் கரத்தால் தாங்குவேன் உன்னை நான், பலனிந்த கரத்தால் தாங்குவேன் உன்னை நான், என் கிருபை நான் உன்னை விடேன் சொன்னது போல
ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே வியாதிஸ்தர்களை படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லும் ஆண்டவரே. படுக்கை எடுத்துக்கொண்டு போவார்கள் அதிகாரிகள். ஆண்டவரே, காலை வேளையில் டென்ஷன் ஆகி மன உளைச்சலுக்கு ஆகி எதையோ செய்து கொள்ளலாம் என்பது போல கூட அவர்களுக்கு வருகிறது. ஆண்டவரே, ஒவ்வொரு அதிகாரி மன உளைச்சலினாலே அப்படி போகாமல் ஆண்டவரே சமாதானத்தோடு உங்களுடைய சமாதானம், மெய் சமாதானத்தை அவர்களுக்கு கொடுத்து போடும். அவர் மன உளைச்சலிலிருந்து அவர்களை விடுவியும் காத்து வழிநடத்துங்க. அலுவலர்களுக்கு, மேலதிகாரிகளுக்கு, கீழதிகாரிகள் பயந்து நடக்கும், அவர்களுக்கு முன்பாக தாழ்ந்து போகும் கர்த்தர் கிருபை செய்கிறார்கள். அவர்களும் மேலதிகாரிகள், கீழதிகாரிகள் அன்பு காட்ட கர்த்தர் உதவி செய்கிறார்கள். பலப்படுத்துங்க, காத்து கொள்ளுங்க. என்னுடைய சபையை சீக்கிரமாக நாங்கள் கட்டி முடிக்க கிருபை தாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டித்தருகிறேன் என்று சொன்ன அந்த மனிதர்களை ஆசீர்வதித்து சீக்கிரமாய் கட்டித்தர கர்த்தர் அவர்களை பயன்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.